ஒரு பெண் அழகாக இருந்தால் மற்றும் பத்தாது, அடக்க ஒடுக்கமாக, ஆடை உடுத்துவதிலும் பாங்காக, தன் உடம்பு வெளியே தெரியாத மாதிரி உடுத்திக்கணும். ஒரு பெண் பார்க்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்கணும். ஒரு பெண்ணை மகாலட்சுமி என்று சொல்வார்கள். இந்த மகாலட்சுமி அம்சம் பொருந்தவள் தான் பெண். இன்னும் பூவென்பார்கள். ஒரு பெண்ணை பூவென்பார்கள். பூ அழகாக இருக்கிற வரைக்கும் தான் அந்த பூவுக்கு மகிமை. அந்த காஞ்சி போனால் அந்த குப்பையில் தூக்கி போட்டு அந்த பூவை யாரும் எடுத்து கையில் கூட தரமாட்டாங்க. அந்த மாதிரி தான் ஒரு பெண் சுயமரியாதை இழந்து விட்டால் அவளுக்கு எந்த ஆணும் விரும்ப மாட்டால். யாரும் அவளுக்கு சாகும் வரைக்கும் அவளுடைய கௌரவம் இழந்துருவாள். எங்கே போனாலும் அவள் அழகாக இருந்தாலும் பணக்காரியாக இருந்தாலும் அந்த கௌரவம் இழந்த பின்னாடி அவளுக்கு என்ன ஆகும்னா எங்கேயுமே மரியாதை இருக்காது. ஆனால் அவள் நினைக்கலாம், நமக்கு பணம் இருக்குது, அழகு இருக்குன்னா, ஆனால் அந்த அழகும் பணமும் அவளுக்கு சுயமரியாதையே தராது. ஒரு பெண்ணுக்கு சுயமரியாதை எப்போவோ அது ஒரு பெரிய கௌரவம். ஒரு பெண்ணாக பிறந்தால் சுயமரியாதையோடு இருக்கணும். அதுக்கு தான் பெண்ணுன்னு பேர், சக்தின்னு பேர், மகாலட்சுமின்னு பேர். அந்த மகாலட்சுமி சாகிற வரைக்கும் மகாலட்சுமியாகவே இருப்பாள்.